தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திமுகவினரும் சேர்ந்து வேலை செய்தாலும் கூட இடைத்தேர்தல் முடிவு என்பது அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் உள்ள இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் தங்களின் வாக்குகளை நம்பாமல் களத்தில் நிற்காத கட்சி ஓட்டை கூவி கூவி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று விமர்சித்தார். அதேபோல் 3 ஆண்டுகள் திமுக ஆட்சி முடிந்துவிட்ட நிலையில் இடைத்தேர்தலில் கண்ணை மூடிக்கொண்டு வெற்றி பெற வேண்டிய திராவிட மாடல் ஆட்சியினர் தெரு தெருவாக சென்று ஈரோடு இடைத்தேர்தலில் செய்தது போலவே பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள் என பேசினார். பின்னர் தொடர்ந்து பேசிய அண்ணாமலை, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திமுகவினரும் சேர்ந்து வேலை செய்தாலும் கூட இடைத்தேர்தல் முடிவு என்பது அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் என தெரிவித்தார். அண்ணா, இன்னைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை நீங்கள் பார்க்கலாம், இன்னைக்கு மூத்த திமுக அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அதாவது ஆட்சியில் ஒரு கட்சி இருக்குது, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் முடித்து விட்டார்கள். அப்போ இடைத்தேர்தலில் ஜஸ்ட் லைக் தட் கண்ணை மூடிட்டு அவங்க ஜெயிக்கணும். இது திராவிட மாடல் ஆட்சி, இது இப்படிப்பட்ட ஆட்சி, அப்படிப்பட்ட ஆட்சின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா கண்ணை மூடிட்டு ஜெயிக்கணும். ஆனால் ஒரு இடைத்தேர்தலுக்கு திமுகவோடு செய்கின்ற வேலை நீங்கள் பார்க்குறீங்க. தெரு தெருவுக்கு திமுக காரங்க, தெரு தெருவுக்கு அமைச்சர். இந்த ஈரோடு பை எலெக்ஷனுடைய மாடல் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. கறி வாங்கி கொடு, கோல் வாங்கி கொடு, இங்கே வாங்கி கொடு, அங்கே வாங்கி கொடுன்னு. அதனால் எங்களை பொறுத்தவரை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் என்ன தான் திமுக போட்டு இந்த வேலை செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திமுக காரங்களும் அமைச்சாலும் கூட அந்த விக்கிரவாண்டி தேர்தலினுடைய ரிசல்ட் என்பது ஒரு பெரிய ஷாக்கிங்காக தானே இருக்கும். எங்களை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் அன்புமணி அவர்கள் இதற்கு முன்பு போட்டியிட்டவங்க அங்கேயே இருக்கிறாங்க. ஒரு எளிமையான மனிதர், தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். 4ஆம் தேதி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தலைவர்களுமே விக்கிரவாண்டியில் பெரிய ஒரு பொதுக்கூட்டம் இருக்குது. 5, 6 நான் பிரச்சாரத்தில் அங்கே இருக்குது. 5ஆம் தேதி முழு நாளுமே விக்கிரவாண்டியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய பிரச்சாரம் இருக்குது. எங்களுடைய தேர்தல் பணிக்குழு முழுமையாக அர்ப்பணித்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அதனால் இன்றைக்கி இவங்க நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா, இவங்க ஓட்டை நம்பாமல் களத்தில் நிற்காத கட்சி ஓட்டை கூவி கூவி கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் கொடுங்க அப்படின்னு திமுகவும் வேறு கட்சியும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள்.